இன்றைக்கி நாம் எஸ்ஐஆர் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து குரோம் அல்லது உங்களுடைய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ப்ரௌசர் பாக்ஸில் வச்சு voters.eci.government.in டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நம்ம ஏற்கனவே சைன் அப் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம டேரெக்டாகவே லாகின் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்துட்டு மேலே இருக்குது, சைன் அப் வீடியோ. அது எப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் கூட பண்ணுங்கள். லாகின் வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பரு, உங்களுடைய கேப்சாவை என்ட்ரி கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி வந்துட்டு உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்கும். சில சமயங்கள் லேட்டாக வரும். ஸோ வந்துட்டு நமக்கு என்ன இப்போ தான் ஃபஸ்ட்டாக போட்டிருக்கறனால வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கனால சில சமயம் லேட்டாக வருது. நீங்கள் வந்துட்டு அதில் வந்து நம்ம கேப்சா வந்து ஓடிபி வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்துட்டா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு மேலே அந்த எஸ்ஐஆர் ஆப்ஷன் இருக்குது. அது கீழே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபில் என்விலேஷன் ஃபார்ம் இருக்குது. செகண்ட் வந்து சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஐஆரில் வந்துட்டு உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 2வது ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்காங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த லாஸ்ட் எஸ்ஐஆருங்கிற சர்ச் யுவர் நேம்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு வியூங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2002-2003 நீங்கள் வந்துட்டு 15 நீங்கள் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிடும். அதர்வைஸ் இதில் காமிக்காது. ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு வியூங்கிற ஆப்ஷனை கொடுத்துடணும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம உங்கள் பேர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம், உங்களோட ஓட்டர் ஐடி போட்டு சர்ச் பண்ணலாம். இல்லை எலக்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மொத்தம் அதாவது உங்கள் ஊரில் உள்ள எல்லாருடைய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டுமே வந்து இதில் காமிக்கும். அதில் உங்களுக்கு வேணுங்கிற பாகமீன் எல்லாமே இதிலே காமிச்சிடும். ஸோ இது ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம மாவட்டம் வந்து மதுரை செலக்ட் பண்ணிவிட்டு சட்டமன்ற தொகுதி, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நமக்கு கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்குங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இதில் வந்து உங்களோட ஏரியா வைஸ் வந்துட்டு வார்டு வைஸாக பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த வார்டுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கோட் மட்டும் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சமர்ப்பிக்குங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். உங்கள் ஏரியாவில் உங்கள் வார்டில் உள்ள எல்லாருடைய பேருமே வந்துட்டு இதில் வந்துட்டு காமிச்சிடும். இதில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த பார்மெண்ட்டில் வரீங்க, எங்கே ஓட்டு போடுறீங்க எல்லாமே வந்துட்டு இதில் காமிச்சிடும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நீங்கள் உங்கள் பேரை வந்துட்டு சர்ச் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்து உங்களுக்கு அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் கேட்டாங்கன்னா இதுலேருந்துமே நீங்கள் வந்துட்டு எடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பாகம் எம்லாம் போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல் டீட்டெயிலுமே இதிலே இருக்கும். இது வந்துட்டு ஆன்லைனில் தெரிஞ்சவங்க பண்ணிக்கலாம், தெரியாதவங்க வந்துட்டு பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட டேரெக்டாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அடுத்து பக்கத்தில் வந்து சென்னையில் இருக்கிறவங்க அதை வந்துட்டு பக்கத்தில் உள்ளதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது 2 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு நம்ம அதில் தெரிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம வந்து சர்ச் பை எபிக்னு நம்பர் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடிக்கு கேட்கும். உங்கள் ஓட்டர் ஐடியை கொடுத்துட்டு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா இதில் நமக்கு வந்துட்டு வரணும். அதாவது கேப்சா கொடுத்து என்ட்ரி கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு ரெக்கார்டு காமிக்கணும். எஸ்ஐஆரில் இருந்துச்சுன்னா இதில் ரெக்கார்டு காமிக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் காமிக்காது, நோ ரெக்கார்டுன்னு சொல்லி வரும். ஸோ நோ ரெக்கார்டுன்னு வந்துருச்சுன்னா நம்ம மறுபடியும் வந்துட்டு புதுசாக போயிட்டு நம்ம எஸ்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் நம்பர் கொடுத்து எவிக் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ட்ரி கொடுத்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்து இன்னொரு நம்பர் கொடுத்துட்டு ஐடி நம்பர் கொடுத்து உங்களுக்கு சப்மிட் கொடுக்குறேன். அதில் என்ன டீட்டெயில் அதில் பாருங்கள். கீழே பார்த்துட்டிங்கன்னா ரெக்கார்டு வந்திருக்கு. இவங்க வந்து 2002-2003 எஸ்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால் வந்து நமக்கு இதில் ரெக்கார்டில் காமிச்சிருச்சு. ஸோ இவங்க வந்துட்டு இவங்க எப்படின்னா நமக்கு வந்து டேரெக்டாக பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே சொல்லிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குமே நமக்கு ஆன்லைனில் பதிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க டேரெக்டாகவும் பதிஞ்சிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து 2002-2003 வந்துட்டு பதியாதவங்களுக்கு நம்ம வந்து மறுபடியும் சர்ச் பை எபிக் கொடுத்துட்டு நம்ம வந்து நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக எஸ்ஐஆருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நம்ம புது பதிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்துடுங்க.
இப்போ உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எஸ்ஐஆரில் இருக்கா இல்லையாங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக வந்து மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்துடணும். வந்துட்டு வந்து நம்ம ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே ஸ்டேட் கேட்கும். நீங்கள் என்ன ஸ்டேட்டுங்கிறத நம்ம கொடுத்துடணும். தமிழ்நாடு கொடுத்துட்டு உங்களுடைய ஐடி நம்பர், எலெக்ஷன் ஐடி நம்பர், ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இப்போ கரண்ட் உள்ள டீட்டெயில் எல்லாமே வந்துடும். எங்கேயோ ஓட்டு போடுவீங்க, உங்களுடைய பார்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பர் வந்து உங்கள் ஓட்டர் ஐடியோட இல்லாதங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க, கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிக் ஹியருங்கிறத வந்துட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் எப்படி வந்துட்டு எனக்குங்கிற அந்த பேஜுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொண்டு போவோம். இப்போ வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்துட்டு ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ண போகிறோங்கிறத பற்றின ஆப்ஷன் வந்துட்டு இதில் காமிக்கும். அதில் வந்து உங்களுடைய அதர் எலக்டரோட செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இதில் கொடுங்க. இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கனாலும் உங்களுடைய பேர், உங்கள் சட்டமன்ற தொகுதி என்னங்கிறத வந்து காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகேங்கிற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு வந்துட்டு நீ அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியோடைய பேரும் உங்கள் ஆதாரோடைய பேரும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபோன் நம்பர் வந்துட்டு லிங்க் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு பிஎல்ஓ தான் நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுற மாதிரி வரும். கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதி, உங்களுடைய ஆதார் நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எல்லாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் வரும். இதில் வந்துட்டு நம்ம வந்து உங்களுடைய பேர் பக்கத்தில் அந்த ஹைஃபன் போட்டிருக்கிறதுனால அது ஒரு மிஸ்மேட்சாக வந்து இதில் எடுக்கும். ஸோ அந்த டீட்டெயில் இதில் வரும் பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பிளேஸை கொடுங்க. உங்கள் பிளேஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணணும். அடுத்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி போகும். கேப்சா கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி வந்துடும். ஓடிபியை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஃபோன் நம்பர் வந்துட்டு கீழே லாஸ்ட்டாக உங்களுக்கு இ-சைன் அண்ட் சப்மிட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்கள் ஆதாரோட வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஆதார் நம்பர் அதை கொடுக்குற மாதிரி வரும். ஆதாரோடையும் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும். உங்களுடைய ஓட்டர் ஐடியிலையும் வந்து பேரும் உங்கள் ஆதாரோடைய பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் உங்களுக்கு எஸ்ஐஆர் வந்துட்டு அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ வந்து கரெக்டாக என்ட்ரி கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து கரெக்டாக நீங்கள் சப்மிட் கொடுங்க. ஓடிபி வந்திருக்கும். ஆதார் ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு சென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஆதார்லேருந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பார்க்கும். உங்கள் ஓட்டர் ஐடியில் உள்ள பேரும் உங்கள் ஆதார் உள்ள பேரும் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் காமிக்கும். இல்லாட்டினா இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வர்றது வந்து நம்ம பிஎல்ஓ தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம வந்து மறுபடியும் இதில் ஃபோன் நம்பர் ஏற்றுறா இருந்தால் ஆதார் உள்ள மாதிரி பேர் போட்டு மாற்றிட்டு ப்ளஸ் ஃபோன் நம்பர் இது ரெண்டுமே கரெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஆன்லைனில் ஏற்றணும். ஆனால் அதுக்கு வந்துட்டு 1 மாதம் எடுத்து நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆப்ஷனே எடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. இதனாலேயுமே வந்து நம்ம ஆன்லைனில் எஸ்ஐஆர் வந்துட்டு பதிய முடியாது. இப்போ ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை என்னென்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணுற ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டேட்டுங்கிற செலக்ட் பண்ணிங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. முன்னாடி பார்த்தது ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணும்போது உள்ள எரரு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஆன்லைனில் எஸ்ஐஆர் பதியும் போது என்ன அடுத்த நெக்ஸ்ட் என்ன எரர் வருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம சர்ச் கொடுத்துட்டோம்னா நம்ம உங்களுடைய எப்போதும் போல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதில் காமிச்சிரும். நீங்கள் எங்கே ஓட்டு போடுறீங்க, உங்கள் சட்டமன்ற தொகுதி என்னங்கிறத காமிச்சிடும். உங்களோட பிஎல்ஓ ஆஃபீஸர் பேர், அவங்க கான்டாக்ட் நம்பரு, உங்கள் பேர் எல்லாமே இந்த டீட்டெயிலில் வந்துடும், இந்த பேஜில் வந்துடும். ஸோ ஆன்லைனில் கொடுத்துருக்க வந்துட்டு ஈஸியாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு இதுலேயுமே வந்து நிறைய வந்து எரர் காமிக்குது. ஸோ இதனாலேயுமே வந்து நிறைய பேர் பண்ண முடியாத அந்த நிலைமைக்கு இருக்குது. நம்ம கரெக்ஷன் கொடுக்குறது வந்துட்டு பிரச்சனை இல்லை. முன்னாடிலாம் ஒரே டயத்தில் வந்து ஃபோன் நம்பர் வந்துட்டு ஏறிடும். ஆனால் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடிலாம் ஃபோன் நம்பர் உடனே அப்டேட் பண்ணிடலாம். ஆனால் இப்போ வந்து ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கனால அதுவுமே நம்மளால் முடியலை. இதில் பார்த்துட்டிங்கன்னா பேர் அமுதன் பக்கத்தில் ஒரு ஹைஃபன் இருக்கிறனால அதில் ஒரு எரர் காமிக்கும். ஸோ நல்லா கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஓடிபி, அதாவது உங்களுக்கு நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா இதில் நெக்ஸ்ட் பேஜ் என்ன வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்கள் பேர் வந்து எஸ்ஐஆரில் இருக்குது, நம்ம ஏற்கனவே சர்ச் பண்ணோம்ல, அந்த சர்ச் பண்ணதில் வந்து உங்கள் பேர் இருக்குது அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை உங்கள் பேரண்ட்ஸோடைய பேர் தான் இருக்குது, உங்கள் பேர் கிடையாதுன்னா 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 3வது ஆப்ஷன் 2லேயுமே பேர் கிடையாது, புதுசாக நாங்கள் பதிஞ்சிருக்கோம் அப்படின்னா 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பேஜ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே டவுனில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துங்க. அது எல்லாமே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலுமே நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்க. உங்கள் ஃபாதருடைய பேர், உங்கள் மதருடைய பேர், கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பேர், ஸ்பௌஸ் நேமில் வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பேர் போட்டுங்க, கணவர் அல்லது மனைவி பேர் போட்டுங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், வேணாம்னா வேணாம்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு மறுபடியும் வந்து இசைனுக்குள்ளே போகும். இந்த இசைனில் போனீங்கன்னா எப்போதும் போல் மறுபடியும் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருங்க. இதுலேயுமே நம்ம ஆதாரோட நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருந்தா தான் இதுவுமே நமக்கு ஒர்க் ஆகுது. இதில் உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். ஸோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டும் உங்கள் ஓட்டர் ஐடியுமே வந்துட்டு சிங்க் ஆகும். சிங்க் ஆகிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆன வரும். இல்லாட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்துடும். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா ஆதார் கார்டில் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது உங்கள் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ உங்களுடைய பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு வந்துடும். ஸோ இது ஒரு மைனஸாக வந்துட்டு நம்ம எஸ்ஐஆர் பதியும் போது வருது. இதையுமே இந்த தேர்தல் ஆணையம் வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுக்கணும். இது வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்குது, ஆன்லைனுங்கிறது நமக்கு ஈஸியாக வருது. ஆனால் வந்து நமக்கு அந்த ஃபோன் நம்பர், பேர் நம்பர் மாற்றுறது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் டயர்ட் இருக்கும். ஸோ முன்னாடி உள்ள மாதிரியே நமக்கு வந்து வெறும் ஃபோன் நம்பர் இணைக்கிறது மட்டும் ஈஸியாக இருந்துச்சுனாலும் ஓகே தான். இல்லைன்னா ஆதாரோட டேரெக்டாக வந்துட்டு ஓடிபி வரதா இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ தேர்தல் ஆணையம் வந்துட்டு இதை கொஞ்சம் சரி பண்ணி மக்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த எரர் வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்கும், உங்களுடைய ஓட்டர் ஐடி டவுன்லோடுங்கிற ஆப்ஷன். அதில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் என்ட்ரி மட்டும் கொடுங்க. என்ட்ரி கொடுத்தோன்னா உங்கள் பேர், உங்கள் ஃபாதர் நேம், உங்களுடைய சட்டமன்ற தொகுதி வரும். அதில் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு தெரியும் உங்கள் பேர் பக்கத்தில் சின்ன ஹைஃபன் ஒன்று வரும். இந்த ஹைஃபன் வந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் 80% ஓட்டர் ஐடியில் வந்துட்டு இந்த ஹைஃபன்கிறது வருது. அது வந்துட்டு ஆன்லைனில் அவங்க ஏற்றும்போது அந்த மாதிரி ஏற்றிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஹைஃபன்கிறதும் நம்ம ஆதார் கார்டில் இருந்ததுனா மட்டும்தான் வந்து இது வந்துட்டு லிங்க் ஆகுது. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரோரோலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த எலக்ட்ரோரோலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு மொத்த லிஸ்ட்டுமே அதில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எலக்ட்ரோரில் உங்கள் மாவட்டத்தில் எல்லாரோடைய லிஸ்ட்டுமே அதில் வந்துடும். இப்போ நீங்களே வந்துட்டு அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த எலக்ட்ரோருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வார்டு என்னங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏரியா என்னங்கிறத பார்த்து இப்போ உங்களை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அது செலக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வந்து நம்ம சமர்ப்பிக்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் உங்கள் ஏரியாவில் உள்ள வார்டில் உள்ள எல்லாரோடைய பேருமே வந்திருக்கும். இந்த வார்டில் உள்ள பேருங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு பேருக்கு பக்கத்தில் வந்து ஹைஃபன்கிறது வரும். அந்த ஹைஃபன் வரதுனால வந்து நிறையா பேருக்கு வந்து கிட்டத்தட்ட 80% பேருக்கு 70% பேர் வந்து நம்மளால் ஆன்லைனில் சப்மிட் பண்ணவே முடியாது. ரொம்ப ரேர் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து. இப்போ நீங்கள் பாருங்கள், பேருக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹைஃபன் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதே மாதிரி பேர் வந்து நம்ம ஆதாரில் தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம ஆதார்லாம் மாற்ற முடியாது. அடிக்கடி நம்ம ஏன்னா ஆதாரில் மாத்திர லைஃப் டைமில் உங்களுக்கு 2 தடவை தான் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆதாரில் வந்துட்டு அடிக்கடிலாம் மாற்ற முடியாது. இந்த ஹைஃபன்காண்டி வந்துட்டு நீங்கள் மாற்றணும் அவசியம் இல்லை. ஸோ முன்னாடி உள்ள ஃபார்மெட் மாதிரியே இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். வெறும் ஆதாரோட மட்டுமே நமக்கு வந்து லிங்க் பண்ணி நமக்கு எஸ்ஐஆர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்க நேம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குதா பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 30-40 பேர் இருக்காங்கன்னா அந்த 30-40 பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் 30 பேர்கிட்ட வந்து அந்த ஹைஃபனோட தான் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஒரு 5 பேர் 10 பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஹைஃபன் இல்லாமல் வருது. மற்ற எல்லாருக்குமே அந்த பேருக்கு பக்கத்தில் ஹைஃபன் வருது. ஸோ இதனாலையுமே வந்து நம்ம ஆன்லைனில் இந்த எஸ்ஐஆர் வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு போட முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு தேர்தல் ஆணையம் வந்துட்டு இந்த எரர் வந்துட்டு சால்வ் பண்ணி கொடுக்கும்பாரு நம்ம முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். ஸோ மக்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஈஸின்னு நினச்சிட்டு இதை பதிய வர்றாங்க. ஆனால் வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம எஸ்ஐஆர் வந்துட்டு பதிய முடியலை.
ஸோ இதை வந்துட்டு இந்த எரர்லாம் நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் இந்த ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஆதார் வந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஆதார் பேஸ்டு தான் நமக்கு வருது எல்லாமே. ஸோ வந்து இதில் ஆதாரை தான் மறுபடியும் வந்து முக்கியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆதாரோட ஃபோன் நம்பர் லிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரோட வந்து பேர் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆதார் வந்துட்டு நமக்கு டேரெக்டாக பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்தாங்கன்னா ஆதாருக்கு கொடுக்க வேண்டாம், ஆதார் வந்துட்டு எங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி, பிறந்த தேதிக்கு வந்துட்டு ப்ரூஃப் கிடையாது, குடியுரிமைக்கும் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓட்டர் ஐடியில் எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஆதார் பேஸில் தான் வருது. எஸ்ஐஆர் முதற்கொண்டு நமக்கு ஆதாரில் லிங்க் பண்ணியிருந்தால் தான் வருது. ஸோ இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்துட்டு கவனத்தில் கொண்டு இந்த பிழைகளை எல்லாம் சரி செய்து தருமாறு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.